ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அங்கே 1,44,000 பேரை பற்றி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். 1,44,000 பேர் இருந்தாங்க. அந்த 1,44,000 பேரும் ஒரு விசேஷமான ஆளுங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே படிக்கிறோம். அந்த 1,44,000 பேர் அப்படிங்கிறது இஸ்ரவேல் கோத்திரங்கள்லேருந்து வந்தவங்கன்னு அங்கே எழுதியிருக்கு. அதனுடைய கணக்குகளெல்லாம் ரொம்ப ஆழமான கணக்குகள். அந்த கணக்குகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறது கஷ்டமாக இருக்கும். இவங்க சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கிறவங்க, புதுப்பாட்டு பாடுறவங்க, மீட்டு கொள்ளப்பட்ட மக்கள் இவங்க, ஸ்திரீகளால் கரைபடாதவங்க இவங்க, கற்புள்ளவங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்ற ஒரு கூட்டமாக இவங்க இருக்காங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்காக, ஆட்டுக்குட்டியானவருக்காக முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவங்க. மனுஷரிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவங்கன்னா அப்போது மனுஷரிலிருந்து வேறுபட்டவங்கன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இவங்க மனுஷர்லேருந்து மீட்டு கொள்ளப்பட்டவங்க மாத்திரம் இல்லை, மனுஷர்லேருந்து வேறுபட்டவங்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி கரைபடாதவங்களா, கற்புள்ளவங்களா, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுறவங்களா, தேவனுக்காக ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவங்களா இருக்கிற இவங்களை பற்றி என்ன சொல்கிறாரு? அவங்க வாயில் கபடம் காணப்படலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். அவங்க வாயில் கபடம் இல்லாமல் இருந்துச்சான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கபடம் பேசுகிற ஆட்களை பார்க்குறோம். கபடம்னா முன்னால் ஒன்று, பின்னால் ஒன்று, வாயில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று. இப்படி பேசுகிற இந்த உலகத்தில், ஒருவரை கவிழ்க்க நினைக்கிற இந்த உலகத்தில், ஒருவரை முகஸ்துதி பேசி அவர்களை கவிழ்க்க நினைக்கிற இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பயங்கரமான உலகத்தில் கர்த்தர் இங்கே எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபடமில்லாத வாய் அங்கே இருக்குது. விசுவாசிகளாகிய நமக்கு முகஸ்துதி பேசுகிற வாய் இருக்கக்கூடாது, முன்னால் பின்னால் ஒன்று பேசுகிற வாய் இருக்கக்கூடாது, மற்றவங்களை ரொம்ப புகழ்கிற வாய் நமக்கு இருக்கக்கூடாது, மற்றவங்களை கபடமாக, அதாவது வாயில் ஒன்று மனசில் ஒன்று இருந்து பேசக்கூடாது. நம்ம அப்படி இராதபடிக்கு தேவன் நம்மை காப்பாராக. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்கள். நாம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் ஒரு மாசில்லா கூட்டத்தில் நாம் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. மாசற்ற ஜனங்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும்னு உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கரைபடாதவர்களா, கற்புள்ளவர்களா, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்களா, தேவனுக்காக மீட்கப்பட்ட ஒரு ஜனமா, கபடம் இல்லாதவர்களா, கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. ஆமேன்.